Students, now we can discuss about classification of halogen compounds. So first classification based on number of halogen atoms present in the organic compound, and then second classification based on compounds containing sp3 carbon halogen bond. So ஒரு halogen atom sp3 கார்பனில் அட்டாச் ஆகிருக்கா இல்லை ஒரு halogen atom sp2 கார்பனில் அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் halogen atoms. ஸோ மோனோஹேலைட், டைஹேலைட்ஸ் அண்ட் ட்ரைஹேலைட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். ஒரே ஒரு halogen atom இருந்தது அப்படின்னா மோனோஹேலைட்ஸ். ஸோ மோனோக்ளோரோ ஈத்தேன், சிம்பிளாக குளோரோ ஈத்தேன், குளோரோஈத்தேன், ஹாலோ அல்கேன், அந்த மாதிரி. அதான் சாப்டர் நேம், ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ். அரோமேட்டிக் காம்பவுண்டாக இருந்ததுன்னா அது ஹாலோ அரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஹாலோ அல்கேன். 2 கார்பன் இருக்கிறதுனால ஈத்தேன், சிஎல் இருக்கிறதுனால குளோரோ ஈத்தேன், ரைட்? ஸோ ஒரே ஒரு ஹாலஜன் இருக்கிறதுனால மோனோஹேலைட்ஸ் கேட்டகரி. ஸோ ஹியர் CH2 bond Cl, CH2 bond Cl. டைஹேலைட்ஸ், 2 ஹாலஜன் குரூப் இருக்கா, 2 Cl இருக்கு. ஓகே, என்ன சார் நேம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கார்பனில் ஒரு Cl, செகண்ட் கார்பனில் ஒரு Cl. ஸோ 1,2 டைக்ளோரோ ஈத்தேன். ஃபஸ்ட்டு கார்பனில் Cl, செகண்ட் கார்பன்லேயும் Cl இருக்கிறதுனால 1,2 டைக்ளோரோ ஈத்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ட்ரைஹேலைட்ஸ் பார்க்கலாம். CH2Cl, ரைட்? ஸோ Cl குரூப் 3 இருக்குது, அதனால் இது ட்ரைஹேலைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 1, 2, 3. ஸோ 1 குளோரோ, 2 குளோரோ, 3 குளோரோ அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ தட் 1, 2, 3 ட்ரைக்ளோரோ ப்ரோபேன். 1, 2, 3 ட்ரைக்ளோரோ propane. Clear? Okay. So இப்படி தான் ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட், காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் sp3 கார்பன் ஹாலஜன் பாண்ட். sp3 கார்பன் அப்படின்னா அந்த கார்பனில் சிங்கிள் பாண்ட் தான் இருக்கணும், அதான் sp3 கார்பன். இந்த ஹாலஜன் ஆட்டம் attached to carbon, that carbon is said to be alpha carbon. அந்த ஆல்ஃபா கார்பனில் சிங்கிள் பாண்ட் மட்டும் இருந்ததுன்னா அது sp3 கார்பன். சப்போஸ் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் ஆல்ஃபா கார்பன், அந்த ஆல்ஃபா கார்பனில் டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ தட் இஸ் செட் டு பி sp2 கார்பன். தட் இஸ் செட் டு பி sp2 கார்பன். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் sp3 கார்பன் ஹாலஜன் பாண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு CH3 CH2 Cl, right? ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் ஆல்ஃபா கார்பன். இந்த ஆல்ஃபா கார்பனில் 2 ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் பிரைமரி காம்பவுண்ட். ஸோ ஆல்ஃபா கார்பனில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். ஸோ தீஸ் ஹைட்ரஜன் ஆர் செட் டு பி ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஒரே ஒரு அல்கைல் குரூப் இருக்குது அப்படி சொல்லலாம். 1 அல்கைல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா இட் இஸ் செட் டு பி பிரைமரி காம்பவுண்ட். கிளியர்? ஓகே, ஸோ இந்த கார்பன் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது, டபுள் பாண்ட் இல்லை. ஸோ இந்த கார்பன் எல்லா இடத்துலையுமே 4 பாண்ட் இருக்கணும். கார்பனுக்கு 4 பாண்டுமே சிங்கிள் பாண்டாக இருக்கிறதுனால sp3 கார்பன் அப்படின்னு சொல்லலாம். sp3 கார்பன். ஸோ இந்த sp3 கார்பனுக்கும் உங்களுடைய ஃபங்க்ஷனல் குரூப்புக்கும் பாண்டிங் இருக்குது. கிளியர்? ஸோ அதில் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைமரிக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ செகண்டரி காம்பவுண்ட் பார்க்கலாம். CH3 C CH3 H Cl. ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் ஆல்ஃபா கார்பன். இந்த ஆல்ஃபா கார்பனில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கிளியர்? ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது? செகண்டரி காம்பவுண்ட். ஸோ 2 அல்கைல் குரூப் இருக்குன்னு சொல்லலாம். 2 அல்கைல் குரூப் இருக்குது, அதனால் செகண்டரி. பட் ஆல்ஃபா ஹைட்ரஜன் நமக்கு முக்கியமாக தேவைப்படும். ஓகே, ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஒன்லி 1. ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஒன்லி 1 மீன்ஸ் இட் இஸ் செட் டு பி செகண்டரி காம்பவுண்ட். ரைட்?
ஸோ எங்கேயுமே டபுள் பாண்ட் கிடையாது, இந்த கார்பனில் டபுள் பாண்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு டெர்ஷரி காம்பவுண்ட் CH3 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 Cl. ஸோ டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு அப்படின்னு சொல்லலாம். டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கக்கூடிய கார்பன் ஆல்ஃபா கார்பன். அந்த ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜன் கிடையாது, ஆல்ஃபா கார்பனில் டைரெக்டாக ஹைட்ரஜன் இல்லை. ஸோ இதுக்கு பேர் தான் டெர்ஷரி காம்பவுண்ட். 3 அல்கைல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு டெர்ஷரி காம்பவுண்ட். ஸோ sp3 கார்பன் தான், ஏன்னா அங்கே டபுள் பாண்ட் எதுவும் இல்லை, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இல்லாததுனால இது sp3 கார்பனில் தான் அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஒரு ஹோமோலகஸ் சீரீஸ் ஃபார்ம் ஆகும் பொழுது ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும். ஸோ ஹாலஜனுக்கு என்ன சார் ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா CnH2n+1x. இதுதான் ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா. கிளியர்? ஓகே, ஸோ நம்ம அலைல் ஹேலைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அலைல் ஹேலைட்ஸ், அதை பார்க்கலாமா? அலைல் குளோரைட் CH2 டபுள் பாண்ட் CH பாண்ட் CH2 Cl. நீங்கள் இந்த கார்பன் உங்களுக்கு வந்து sp3 கார்பன், இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இது sp2 கார்பன் தான். ஏன்னா இங்கே டபுள் பாண்ட் இருக்கு, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. இதுவும் sp2, இதுவும் sp2. பட் நம்மளுடைய கான்செப்ட் என்னது, இந்த ஹேலஜன் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் sp3 இருக்கும், அப்படி தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஹேலஜன் அட்டாச்டு டு கார்பன் தட் இஸ் டு பி sp3. ஸோ இந்த கார்பன் வந்து உங்களுக்கு என்ன ஆகலை, டபுள் பாண்ட் இல்லை. ஓகே, ஸோ சிங்கிள் பாண்டாக தான் இருக்குது அப்படின்றதுனால இது sp3 கார்பன். ஸோ CH2 டபுள் பாண்ட் CH பாண்ட் CH2 அப்படின்னாலே இது அலைல். அலைல். கிளியர்? ஸோ அலைல் குளோரைடு, அலைல் குளோரைடு. பென்சைல் குளோரைடும் சொல்லலாம், பென்சைல் குளோரைடு. CH2 Cl. பென்சைல் குளோரைடு, பென்சைல் குளோரைடு. ஹாலஜன் அட்டாச்டு டு கார்பன். ஸோ இந்த ஆல்ஃபா கார்பன் டபுள் பாண்ட் இல்லை, அதனால் இது sp3 கார்பன் தான். ஓகேவாப்பா, ஏன்னா டபுள் பாண்ட் எதுவும் இல்லை, ஸோ sp3 கார்பன் அட்டாச் ஆகிருக்கு. பட் இந்த கார்பன் sp2 கார்பன். ஓகே, அது நமக்கு முக்கியம் இல்லை. கிளியர்? ரைட், நம்ம இப்போ sp2 கார்பன் ஹாலஜன் பாண்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போது sp2 கார்பன் ஹாலஜன் பாண்ட் பார்க்க போகிறோம். என்ன சார் அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH பாண்ட் Cl. ஸோ நான் எல்லா ஆர்கானிக் காம்பவுண்டும் ஹாலஜன் வந்து Cl தான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் புக்கில் ஜென்ரலாக எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ CH2 டபுள் பாண்ட் CH பாண்ட் Cl. ஸோ இதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா வினைல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. வினைல் குளோரைடு. CH2 டபுள் பாண்ட் CH மட்டும் இருந்ததுன்னா வினைல் குரூப். CH2 டபுள் பாண்ட் CH பாண்ட் CH2 அப்படின்னு இருந்ததுன்னா தட் இஸ் டு பி அலைல். ஓகே, வினைல் அலைல், வினைல் அலைல். ரைட், ஹாலஜன் அட்டாச்டு டு கார்பன், ஹாலஜன் அட்டாச்டு டு கார்பன். இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கா, இந்த கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கா, ஸோ தட் திஸ் ஒன் இட் இஸ் டு பி sp2 கார்பன். கிளியர்? ஸோ அப்போது sp2 கார்பன் ஹாலஜன் பாண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். This one it is said to be sp2 carbon. Clear? அதே மாதிரி chlorobenzene, chlorobenzene. Halogen attached to carbon that is said to be sp2 carbon. sp2 carbon. ஏன்னா இந்த கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது. So that it is said to be sp2 carbon. So இதுக்கு எக்ஸாம்பிள். அப்போ கார்பன் ஹாலஜன் பாண்ட் sp2 இருக்கலாம், இல்லைனா sp3 இருக்கலாம். கிளியர்? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ணலாம். நாமென்க்ளேச்சர் ஆஃப் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.